India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இடங்களில் 13 தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு சில தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறது. இது நீங்கள் முன்னெடுத்து வந்த அரசியலில் இருதுருவ அரசியல் தமிழகத்தில் முடிவு பெறுவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக பார்க்கலாம். நான் 2026 எனக்கு ஹானஸ்டாக கேட்டிங்கன்னாங்கன்னா தமிழக அரசியலில் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும். தமிழக அரசியலில் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார். இன்றைக்கி தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு 2 பக்கம் ஓட்டு பிரிஞ்சது, ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் 2026 முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க, தனிப்பட்ட முறையில். ஏன்னா 2 துருவத்திலிருந்து 3 துருவமாக மாறியிருக்கு. அதுவும் 3வது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. முதல்ல அது நடக்கணும். அது 2026 நடக்கும். எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா, உதாரணத்துக்கு திமுக 2019 திமுக வாங்கின ஓட்டுக்கும் 2024 திமுக வாங்கின ஓட்டுக்கும் திமுக கொண்டாடுறாங்க. தலைவர்கள் சொல்றாங்க, ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். 2019 திமுகவினுடைய வாக்கு 33.52%. அதே திமுக இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து 26% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை 6% திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறாங்க. அது என்ன மெசேஜுங்கண்ணா? அப்படின்னா 5 வருடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 6% இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 2019 அகில இந்திய அளவில் 38%, இன்னைக்கு 36%, 1.5% நாங்கள் இழந்திருக்கோம். ஒத்துக்கிறோம், நாங்கள் இழந்திருக்கோம். எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்ணுறோம். மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் 6% வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நியாயங்கண்ணா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக 6% கீழே வந்திருக்கு? நான் திமுக கூட்டணி பற்றியே பேசலனா, திமுக சிம்பல்னுடைய ஓட்டை பற்றி பேசுகிறேன் சார். 2019 டிஎம்கே சிம்பல் ஓட்டு 33.52%. 2019 திமுக சிம்பல் ஓட்டு 26.93. இது ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்குறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. அப்போ திமுகவினுடைய 6% ஓட்டு எங்கே போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் சொல்லுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.